श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयीकण्ठे यान्ति मङ्गलसूत्रतां श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे ஸ்ரீ பராசர பட்டருடைய ஆச்சரியமான ஸ்ரீ சூக்திகள். முதல்ல ஸ்ரீ குணரத்ன கோஷம் அனுபவித்தோம், தாயார் பற்றி. அடுத்தது ஸ்ரீ ரங்கராஜஸ்தவம் பூர்வசதகம் ஸ்தோத்திரம் இப்போ அனுபவித்து கொண்டு வருகிறோம். ஆச்சாரியன் அனுகிரகம் 59 ஸ்லோகங்கள் ஆயிருக்கு. இன்றைக்கி 60வது ஸ்லோகம். நேற்றைய தினம் அந்த கர்ப்பகிரகத்து உள்ளே நுழையும் இடத்தில் இருக்கும் திருமணத்தூணை வர்ணித்தார். பெருமாளுடைய அந்த காருண்ய கட்டாட்சமும் அந்த அழகு வெள்ளமும் அப்படியே அதில் அடிச்சுட்டு நம்ம தடுமாறிடுவோம். அதுக்காக அந்த தூணை பிடிச்சிக்கணும். நாம் தத்தளிக்கும் போது நமக்கு 1க்கு 2ஆக இருக்கட்டுமே அந்த தூண் வச்சிருக்கா அப்படின்னு ஆச்சரியமாக அனுபவித்தார் அவர். அதுக்கு அடுத்த ஸ்லோகம் இன்றைக்கி 60வது ஸ்லோகம். श्रीरङ्गान्तर्मन्दिरं दीप्रशेषं श्रीभूमितद्रम्यजामातृगर्भं पश्येम सा दिव्यमणिक्यभूषाः मञ्जूषायास्तुल्यमुन्मीलितायाः श्रीरङ्गान्तर्मन्दिरं दीप्रशेषं श्रीभूमितभ्रम्यजामातृगर्भं पश्येम श्रीदिव्यमाणिक्यभूषा मञ्जूषायास्तुल्यम् उन्मीलितायाः. மூலஸ்தானம் ஸ்ரீரங்கம், அழகிய மணவாளன், நம்பெருமாள், உபயநாச்சிமார், இந்த பரிவாரங்களுடன் அழகான ஆதிசேஷன் உள்ளதும், ஸ்ரீதேவி பூதேவி நம்பெருமாள் என்னும் இவர்களை தன்னுள் கொண்டதுமான ஸ்ரீரங்கநாச்சியாரின் திறந்து வைக்கப்பட்டுள்ள திரு ஆபரண பெட்டி போல இந்த ஸ்ரீரங்கத்தின் கர்ப்ப கிரகத்தை நாம் வணங்குவோம் என்கிறார். அந்த மூலஸ்தானத்தை போற்றுகிறார், அந்த சந்நிதியை போற்றுகிறார். சந்நிதியில் அழகிய மணவாளன் அப்படி படுத்துட்டுருக்கான் ஆதிசேஷன் மேலே. முன்னாடி நம்பெருமாள், ஸ்ரீதேவி பூதேவி, உபயநாச்சிமாரோட. ஸோ அவர் சொல்லார் ரொம்ப அழகாக இந்த ஸ்லோகத்தில் திருவனந்தாழ்வான், ஸ்ரீதேவி பூதேவி, அழகிய மணவாளன், நம்பெருமாள் இவர்களை உள்ளே கொண்டதான பெரிய பிராட்டியாரோடைய ஆபரண பெட்டியாம் இந்த சந்நிதியை. சிறந்த திரு ஆபரண பெட்டி, திறந்த திரு ஆபரண பெட்டி. அதற்கு சமானமாக ஒரு ஜுவல் பாக்ஸ் எப்படி இருக்குமோ அது உள்ள எவ்வளவு ஆச்சரியமான ஜுவல், அந்த அந்த வேல்யூபிள், மோஸ்ட் இன்வேல்யூபிள் ஜெம்ஸ் எல்லாம் வச்சுருப்போமோ அது மாதிரி இந்த ஸ்ரீரங்க விமானத்தின் கர்ப்ப கிரகம் அது உள்ள பிராட்டிக்கு மிகவும் வேல்யூபிளாக இருக்கிற ஸ்ரீதேவி பூதேவி, அழகிய மணவாளன், திருவனந்தாழ்வான் எல்லாரும் இருக்கலாம். அப்படிப்பட்ட அந்த கர்ப்ப கிரகத்தை நாம் வணங்குவோம் என்கிறார் சுவாமி. ஸ்ரீவத்சங்காச்சார் பத உரையும் தெளிவுரையும் ரொம்ப அழகாக தெரிவிக்கிறார். ஸ்ரீரங்காந்தர் மந்திரம் தீப்ரசேஷம் ஸ்ரீபூமி தத்ரம்யஜாமாத்ருகர்ப்பம் பஷ்யேம ஸ்ரீதிவ்ய மாணிக்ய பூஷா மஞ்சூஷாயா துல்யமுன்மீலிதாயா. தீப்ரசேஷம், தீப்ரசேஷம் திரு அனந்தாழ்வானால் நன்கு விளங்குவதும், ஸ்ரீ பூமி பெரிய பிராட்டியார் மற்றும் பூமிதேவி பூதேவி, தத் இந்த இருவருடன் இணைந்த பிரசித்தனான ரம்ய ஜாமாத்ரு, ரம்யன அழகிய, ஜாமாத்தான மாப்பிள, அழகிய மணவாளன் என்னப்பட்ட எம்பெருமான், கர்ப்பம்
அவர்களை உள்ளடக்கிய திருவனந்தாழ்வானால் நன்கு விளங்குவதும் ஸ்ரீ பூதேவியார் இவ்விருவருடன் இணைந்த பிரசித்தனான அழகிய மணவாளன் என்னப்பட்ட எம்பெருமானையும் கர்ப்பம் உள்ளடக்கிய உன்மீலி தாயாக திறந்து வைக்கப்பட்டிருக்கும் ஸ்ரீ பெரிய பிராட்டியாருடைய திவ்யமான மாணிக்க பூஷா மஞ்சூஷாயாக மாணிக்கம் முதலான ரத்னங்களான திரு ஆபரண பெட்டிக்கு துல்லியம் நிகரானது சமமானதுமான இந்த ஸ்ரீரங்க அந்தர் மந்திரம் பஷ்யேம, இந்த ஸ்ரீரங்க விமானத்தின், இந்த ஸ்ரீரங்க திவ்ய க்ஷேத்திரத்தின் அந்தர் மந்திரம் கர்ப்பகிரகத்தை இதை சேவிப்போம். பஷ்யேமா கண்டு கழிப்போம், சேவிப்போம். பஷ்யேமா சரதசதம் ஜீவேமா சரதசதம் நம்ம மாத்தியானிகத்தில் அந்த சூரியனை பார்த்து சொல்கிறது. ஸோ அது மாதிரி பஷ்யேமா சேவிப்போம் என்கிறார் சுவாமி. ஸ்ரீரங்க விமானத்தின் உட்புறமாகிய அழகிய மணவாளனின் சந்நிதியை இதில் சேவிக்கிறார். பெரிய பிராட்டியாரின் திரு ஆபரண பெட்டியை போன்றதாம் இது. அவருக்கு அவ்வளவு பிடித்த பெட்டி இது. ஏன்னா அது உள்ள அவளுடைய ஆச்சரியமான பிடித்த நகைகளை வைத்திருக்கிறான். அதுதான் பெரிய அழகிய மணவாளன். திரு அனந்தாழ்வானின் பணாமணிகளால் மிகவும் பிரகாசமாயிருக்கும் பெட்டி இது. மாணிக்கம் முதலான ரத்னங்களான திரு ஆபரண பெட்டி திருமடந்தை மண்மடந்தை இருபாலும் திகழ நிற்க என்று பெரிய திருமொழியில் 3ஆம் பத்தில் 10ஆம் பதிகம் 1வது பாசுரத்தில் திருமங்கை ஆழ்வார் அருளியபடி சேவையாகிறது நமக்கு. இதை நாம் சேவிப்போமாக என்கிறார் சுவாமி. ஸோ இந்த அதாவது தத் என்பதற்கு ஸ்ருதி ஸ்ருத்தியாதி தத் இவ்விருவருடன் இணைந்த பிரசித்தனான ஸ்ருதிகளை பிரசித்தியாக காட்டி மந்திரஸ்ய அந்தகா அந்தர் மந்திரம் நமிகம்பி ரம்யஜச கமசிம்ஹ தோ தீபோரகா என்று அந்த தீப்ரசேஷம் திரு அனந்தாழ்வனால் நன்கு விளங்கப்பட்டது. ஸோ கருமாணிக்க மணியை ஒத்த திருமேனி அந்த ஸ்மிருதி போன்ற பிரசித்தியை காட்டி அதன் மூலமாக பெருமைகளை தெரிவிக்க அருளியது தத். இந்த இருவருடன் பெரிய பிராட்டி பூதேவியுடன் இணைந்த அழகிய மணவாளன். ஹ்ரீஷ்சதே லக்ஷ்மிஷ்ச பத்னியௌ அப்படின்னு புருஷ சூக்தத்தில் தெரிவிக்கிறது. ஸ்ரீதேவி பூதேவியுடன் சேர்ந்தவன் புருஷன். அதை வைக்க சிறந்த பெட்டி போல இந்த கர்ப்பகிரகம் என்கிறார். மஞ்சூஷாயாம் மரகதமிவன் வேதாந்த தேசிகன் சுக்தியை அனுசந்திக்கணும். இன்ஃபேக்ட் இந்த ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவியை சரணாகதி கத்தியத்தில் சுவாமி எடுக்கிறார் எம்பெருமான. ஸ்வாபிமத நித்திய நிரவத்திய நிரசய ஔஜ்வல்ய சௌந்தர்ய சௌகந்திய சௌகுமார்ய லாவண்ய யௌவனாத் அனந்த குணநிதி திவ்ய ரூபான்னு சொல்லிட்டு ஸோ ஸ்வாபிமத நித்திய நிரவத்திய நிரசய ஔஜ்வல்ய கிரீடமகுட சூடாபம்சவேகாக்கார கேயூர கடக ஸ்ரீவத்ர கௌஸ்துவ முக்தாதாம உதரபந்தன பீதாம்பர காஞ்சி குணநூபராத்ய பரிமித திவ்யபூஷணா அதை அங்கே சொல்லிட்டு ஸ்வானுரூப அச்சித்ய சக்தி சக்க சக்கர கதா சாங்காத்தி நித்திய நிரவத்திய நிரசய கல்யாண திவ்யாயுதா அந்த ஆயுதங்களை சொல்லிட்டு இதெல்லாம் தெரிவித்த பிறகு அவர் அங்கே ஸ்ரீவல்லபா அந்த ஸ்ரீவல்லபாவை தெரிவிக்கிறார். அந்த இடத்துல ஸ்வாபிமத நித்திய நிரவத்தியானுரூப ஸ்வரூப ரூப குண விபவ ஐஸ்வர்ய ஷீலாத்யனவதிக அதிசய அசங்கேய கல்யாண குணகண ஸ்ரீவல்லபா. இதுவரை கூறிய எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்கள் ஆபரணங்கள் ஆயுதங்கள் ஆகியவற்றை எம்பெருமானின் பிராட்டியார்களுக்கும் மீண்டும் கூறுகிறார். இங்கு ஸ்ரீவல்லபா என்பது இவ்வாறு பல பெருமைகளை உடைய பெரிய பிராட்டியாரின் நாயகனே என்பது. இதெல்லாம் எல்லாம் பெரிய பிராட்டிக்கு அட்ஜெக்டிவ். கடைசியில் அவளுடைய நாயகனே. ஏவம் பூத பூமி நீலா நாயகா பெரிய பிராட்டிக்கு கூறிய அனைத்து பெருமைகளையும் கொண்ட பூமி பிராட்டி மற்றும் நீலாதேவியின் நாயகனே என்று அப்படி சொல்வதைத்தான் இங்கு சுவாமி ஸ்ரீ பராசர பட்டரின் திருவுள்ளம். இப்படி அழகான ஆதிசேஷன் உள்ளதும் ஸ்ரீதேவி பூதேவி நம்பெருமாள் என்னும் இவர்களை தன்னுள் கொண்டதும்
அழகிய மணவாளனை கொண்டதும் ஸ்ரீ ரங்கநாச்சியாரின் திறந்து வைக்கப்பட்டுள்ள திரு ஆபரணப் பெட்டி போன்றதும் ஆகிய இந்த ஸ்ரீரங்கத்தின் கர்ப்ப கிரகத்தை நாம் வணங்குவோம் பஷ்யேமா என்கிறார் சுவாமி. அடியேன் தன்யோஸ்மி. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.